பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வாரத்தை காணும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நாம் எல்லாரும் ஆராதனைக்குள்ளே கடந்து போகிறோம். ஆராதனை நடத்துகிறவர்கள் வந்து நடத்தும்போது நீங்கள் பயபக்தியோடு இருக்கிற இடத்துல தேவ சிந்தையோடு தேவனை நேசிக்கிற நேசத்தில் நிரம்பினவர்களாக தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இந்த ஆராதனையிலே பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். சபையா ஆண்டவரை ஆராதிக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். வருஷத்தின் நடுவில் வந்திருக்கிறோம். இந்த ஜனவரி மாசத்திலிருந்து இது வரைக்கும் ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறாரு. அதையெல்லாம் நினைச்சு ஆண்டவரை நம்ம ஆராதனை செய்யலாம். ஒரு பக்தன் சொல்லுகிறார், எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள், எண்ணிப்பார் கர்த்தர் செய்த நன்மைகள். ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நீ எண்ணும் பொழுது கர்த்தருடைய செயல்களை நினைத்து நீ வியப்படைவா என்று பக்தன் பாடினார். அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாரும் இணைந்து இருதயத்தை ஒருமனப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தையும் உயர்த்தி நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரங்களப்பா. இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். மகத்துவம் உள்ள ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் எஜமானனாய் இருக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். மகா பெரிய தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு மனசோடு முழு இருதயத்தோடு ஆண்டவரே நாங்கள் சபையா இணைந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள் அப்பா. உம்மை உயர்த்தும்படியாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. எவ்வளவு நன்மைகளை எங்களுக்கு நீங்க செய்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, 6வது மாசத்துக்குள்ள வந்துட்டோம். கடந்து போன மாதங்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அதெல்லாம் போன விதத்தை யோசிக்கும் பொழுது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கிறது அப்பா. ஆனா எல்லா வழிகளிலேயும் நாங்கள் நடந்து வந்த எல்லா பாதைகளிலேயும் எங்கள் கர்த்தர் எங்களை நேர்த்தியாய் நடத்தினீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா, எங்க இருதயங்கள்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறதப்பா. நீங்க செய்த ஒவ்வொரு செயல்களுக்காகவும் நாங்க சந்தோஷத்தோடு உங்களை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி சொல்ல நாங்கள் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் அப்பா. கர்த்தர் செய்த எல்லா செய்கையும் எங்களுக்கு வியப்பை தருகிறதா இருக்கிறது ஆண்டவரே. தகப்பனே, நீர் எங்கள் அன்புள்ள தகப்பனாக இருந்து எங்கள் ஒவ்வொரு பாதைகளிலேயும் எங்களை நடத்தி எங்கள் தேவைகளிலே நீர் போதுமானவராக இருந்து ஆண்டவரே எங்களோடு கூட நடந்து வந்த உம்முடைய அன்பை நினைத்து உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் அப்பா, ஸ்தோத்திரங்கள் அப்பா. சங்கீதக்காரன் சொன்னாரே, கர்த்தர் எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று ஆண்டவரே நாங்களும் கூட தொழுது கொள்ளுகிறோம் அப்பா. ஆண்டவரே, சங்கீதக்காரன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொண்டது போல ஆண்டவரே நாங்களும் உம்முடைய பிள்ளைகள் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகார உரிமை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. அந்த உரிமையோடு கூட தகப்பன் இடத்துல பாசத்தோடு கூட அன்போடு கூட வந்து ஆண்டவரே உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபா 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 கபா ரபா ரபா ஷமதன கபல கரதன கரபா உகால கரமா ஷிமல் கரமா சந்தன ரியாந்தர பரபலபா ஷபால கரதன கரரம ரமா ஊரியங்க பரபலபா மௌரியங்க பரபலபா. ஆண்டவரே, உங்களை நாங்கள் தேடும் பொழுதே நீர் எங்களுக்கு தென்படுகிற தேவனா இருக்கிறீரே. உண்மை நாங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுதே செக்கனா மகிமையினால் எங்களை மூடுகிற தேவனாக இருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க அன்பு எவ்வளவு பெரிய அன்பு எங்கள் மீது வச்சிருக்கிறீங்க, எவ்வளவு மகா பெரிய பாசத்தை எங்கள் மீது வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. உங்க அன்பிற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பாசத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உளையான சேற்றில கிடந்த எங்களை தூக்கி எடுத்தீங்களப்பா, ரட்சித்தீங்களே. நீர் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே தேவனோடு கூட நெருங்கி வருகிறதற்கு நீர் எங்களுக்கு அபிஷேகத்தை அளித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய செயல்களை எல்லாம் எண்ணி பாருங்க. உளையான சேற்றில கிடந்த உங்களை என்ன அவர் கிருபையா இறங்கி வந்து தூக்கி எடுத்தாரே, அது எவ்வளவு பெரிய அன்பு. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார் என்ற வாக்கின்படி நம் மீது நினைவாய் இருக்கிற தேவன் கிருபையா இறங்கி நம்மளை ரட்சித்தாரே, அந்த ரட்சிப்பு எவ்வளவு பெரிது. அதான் எபிரேயர் புத்தகத்துல வாசிக்கிறோம், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று. எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு! அந்த ரட்சிப்பை தேவன் தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே உங்களுக்காக எனக்காக ஏற்படுத்தினாரே, அதுக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. நீங்க என்னை ரட்சித்ததற்காக நன்றி ஆண்டவரே. நான் உங்களை தேடாம இருந்த பொழுது கூட என்னை தேடி வந்த இயேசுவே, என்னை ரட்சித்த இயேசுவே, உங்களுக்கு நன்றின்னு சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு கொடுத்தாலும் சம்பாதிக்க முடியாத அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் கிருபையாய் உங்கள் மீது என் மீது ஊற்றி இருக்கிறாரே, அவர் நம் மீது பாராட்டின அன்பு, அவர் நமக்கு ஊற்றின அபிஷேகம், அதுக்காக நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, உங்க அபிஷேகத்துக்காக நன்றி, உங்க கிருபைகளுக்காக நன்றி, உங்க வரங்களுக்காக நன்றி, உங்க வார்த்தைகளுக்காக நன்றி, உங்க சித்தத்தை செய்யக்கூடிய உணர்வை எனக்கு கொடுத்திருக்கீங்களே, அதுக்கு நன்றி ஆண்டவரே. இருக்கிற பாக்கியத்திலேயே தேவ சித்தம் செய்கிறது தான் பெரிய பாக்கியம். தேவ பிள்ளைகளே, வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அது பெரிய படிச்சவங்க வாசிச்சா கூட அது விளங்காது. ஆனா ஒண்ணுமே தெரியாத உங்களையும் என்னையும் ஆண்டவர் அந்த வேத எழுத்துக்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுத்தாரு. அந்த வசனத்தின் மூலம் நம்மோடு கூட பேசினாரு. அந்த வசனம் ஒவ்வொரு பாதைகளிலேயும் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கக்கூடிய ஒரு கிருபை நமக்கு தந்தது. அதுக்காக நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. இயேசுவே, நீர் தந்த உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. வார்த்தையாகிய இயேசு, வார்த்தையாகிய இயேசு எங்கள் உள்ளத்திலே நீர் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலேயும் உங்க வார்த்தையின் மூலமா என்னை நடத்தினீங்களே நன்றின்னு சொல்லலாமா? உங்க வார்த்தையின் மூலம் என்னை பாதுகாத்தீரே நன்றின்னு சொல்லலாமா? உங்க வார்த்தையின் மூலம் என்னை வழி நடத்தினீங்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நீங்க சுவாசிக்க கொடுத்த காற்றுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, சுவாசிக்க கூடிய ஒரு திறனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எந்த நோய் கிருமிகளும் எங்களை தொற்றாதபடி காத்தீங்களே அப்பா, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எங்க வாழ்க்கையில கொடுத்து ஒரு நிறைவையும் ஒரு மன அமைதியும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களப்பா, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. பெரிய பெரிய கோட்டீஸ்வரன் கூட நான் மன அழுத்தத்துல இருக்கேன்னு சொல்றேன் ஆண்டவரே. ஒண்ணுமே இல்லாத இருக்கிற எங்களுக்கு ஒரு பெரிய மன நிறைவை கொடுத்தீங்களப்பா. அது நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அல்லவா, அந்த பரலோகத்தின் பாக்கியம் அல்லவா ஆண்டவரே. எங்களுக்கு எவ்வளவு கிருபையாய் இப்படிப்பட்ட பெரிய நன்மையை செய்திருக்கிறீங்கப்பா, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி அப்பா. நாங்க மரண இருளை போன்ற சூழ்நிலைகளில் நடக்க வேண்டி இருந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதபடி எங்களை பாதுகாத்து கொண்டீங்கப்பா, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உங்க நன்மையும் உங்க கிருபையும் எங்களை தொடர்ந்துகிட்டே இருக்குதுப்பா, அதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. மலைகள் விலகினது போல, பர்வதங்கள் நிலை பெற்றது போல சூழ்நிலைகள் வந்தாலும் உங்க கிருபை எங்களோடு கூட இருந்ததப்பா, அதுக்கு நன்றி ஆண்டவரே. உங்க சமாதான உடன்படிக்கை எங்களோடு கூட காத்து கொள்ளுகிறீங்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் வந்த எந்த காரியங்களும் என்னை தாக்காதபடி காப்பாற்றினீங்க ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பொல்லாதவனுடைய பொறாமைகள், பிசாசுடைய மறைவான சதி திட்டங்கள் ஒன்று என்னை தாக்காதபடி பாதுகாத்து கொண்டீங்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, மதியினமா பல முடிவுகளை நான் எடுத்த பொழுதும் அந்த முடிவுகளை எல்லாம் தடுத்து உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒருவேளை அந்த வழியில நீ போயிருந்தால் தேவ பிள்ளையே, நீ பெரிய தோல்வியை கண்டிருக்கலாம், நஷ்டத்தை கண்டிருக்கலாம். ஆனால் உன் மீது இரக்கமுள்ள கர்த்தர், உன் மீது அன்புள்ள தேவன் அந்த காரியம் நீ செய்ய முடியாதபடி உன்னை தடுத்தார். அது தடுத்த பொழுது உனக்கு வேதனையாக இருந்தது, கவலையாக இருந்தது. ஆனா இப்ப நீ நினைக்கிற கர்த்தர் செய்தது நன்மைதான் என்று, தேவன் எனக்கு நன்மைதான் செய்தார் என்று இப்பொழுது நீ சொல்லுகிறாய். ஆண்டவர் இப்படி எத்தனை காரியங்கள் நமக்கு செய்திருக்கிறாரு. நமக்கு தீமையா வருகிற எல்லா வழிகளையும் வாய்க்காம போக பண்ணினார். நமக்கு நன்மையாய் தோன்றுகிற காரியங்களை நமக்காக கட்டளையிட்டார். எவ்வளவு அன்புள்ள தேவன். இதெல்லாம் நினைக்கும் பொழுது நம்ம இருதயத்தில் ஒரு பெரிய பரவசம் உண்டாகட்டும், ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகட்டும், ஒரு பெரிய துள்ளல் உண்டாகட்டும், ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்தினீங்களே, உங்களுக்கு நன்றி. எனக்கு சகாயம் செய்தீங்களே, உங்களுக்கு நன்றி. உங்க நீதியின் வலது கரத்தினால் என்னை தாங்கினீங்களே, உங்களுக்கு நன்றி. என்னை விட்டு விலகவில்லையே, உங்களுக்கு நன்றி. என்னை கைவிடவில்லையே,
உமக்கு நன்றி. ஒரு தகப்பனை போல உம்முடைய தோளிலே சுமந்து வந்தீரே உமக்கு நன்றி. ஒரு தாயை போல நான் வேதனைப்பட்ட நேரங்களில் எல்லாம் என்னை ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரபா 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 ரபா. இருதய மகிழ்ச்சினால பொங்கட்டும். துதித்து கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தருடைய மகிமையின் மேகம் ஒவ்வொருவரையும் மூடி கொண்டு இருக்கிறது. என் ஆவிக்குரிய கண்களிலே அதை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம், அவருடைய ஷெக்கனா மகிமை நம்ம அனைவரையும் நிரப்பி கொண்டிருக்கிறது. அப்படியே சபையை ஒரு மேகம் போர்த்து கொள்ளுகிறதை போல தேவனுடைய மகிமை தேவ பிள்ளைகளுடைய துதி நிமித்தமாய் இறங்கி அதை மூடி இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த மகிமையில நிரம்பி ஆண்டவரை நம்ம இன்னும் தொழுது கொள்ளலாம், இன்னும் நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவு காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார் சொல்லுங்க, ஒண்ணு சொல்லுங்க, ஒண்ணு சொல்லுங்க. இந்த பக்தன் சொன்னாரே, எண்ணிப்பார் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றையும் எண்ணிப்பார், ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றையும் எண்ணிப்பார். கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை எண்ணிப்பார், கர்த்தர் செய்த ஒவ்வொரு தயவை நினைத்துப்பார். ஹல்லேலூயா. அது உனக்கு ஆச்சரியமா இருக்கும் தேவ பிள்ளையே. கர்த்தர் உன்னை சந்தித்த காரியங்கள், கர்த்தர் உன்னோடு இடைப்பட்ட காரியங்கள், கர்த்தர் உன்னை நடத்தின காரியங்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிறது அல்லவா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரங்களப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. இருதயங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டீங்களா தேவ பிள்ளையே? ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இப்பொழுது நம்ம பாட போறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த நன்றிங்கிறது அடி வயிற்றிலிருந்து உங்களுக்கு வரட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவன் உங்க சொந்த தகப்பனாக இருக்கிறார், எவ்வளவு பெரிய தேவன் உங்களை பாதுகாக்கிறார். ஆண்டவரை பற்றி வேதத்துல வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேனைகளின் அதிபதி நம்மோடு கூட இருக்கிறார். அந்த சேனைகளின் அதிபதியை, சர்வ வல்லமையுள்ள தேவனை, நித்திய ராஜனை உயர்த்தி நன்றி சொல்லி நம்ம மறுபடியும் இந்த பாடலை பாடி நம்ம கர்த்தரை உயர்த்துவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சேர்ந்து பாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி
சார்ந்து கொள்ள உம் வார்த்தை உண்டு, சக்தி அடைய உம் ஆவி உண்டு. சார்ந்து கொள்ள உம் வார்த்தை உண்டு, சக்தி அடைய உம் ஆவி உண்டு. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. பாரம் நீங்க உம் பாதம் உண்டு, பாடி புகழ உம் நாமம் உண்டு. பாரம் நீங்க உம் பாதம் உண்டு, பாடி புகழ உம் நாமம் உண்டு. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் சேர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி பலி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி பலி பீடம் கட்டுகிறோம் அப்பா. நன்மை செய்த நல்ல தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். நன்மையான ஈவுகளை நாள்தோறும் எங்களுக்கு கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, வருகிற நாட்களிலே நன்மை தரப்போகிற ஆண்டவரே, எங்களுக்கு நன்மை செய்கிற கர்த்தாவே ஆண்டவரே, எங்களுக்கு நன்மை காண்பிக்கிறவன் யார் என்று ஆண்டவரே சங்கீதக்காரன் கேட்டார். ஆனா எங்களுக்கு நன்மைகளை அனுப்புகிற நன்மைகளின் நாயகனே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதம் இருக்கிற ஆராதனைகளை நம்முடைய கரங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு அருமையான ஆராதனையை தேவன் நமக்கு கொடுத்தார். நன்மை செய்ய ஒரு தெய்வம் உண்டு, நன்றி சொல்ல என் இதயம் உண்டு. சார்ந்து கொள்ள வார்த்தை உண்டு, துன்பம் நீங்க அவருடைய அன்பு உண்டு. இப்படிலாம் நிறையா உண்டு உண்டுன்னு பாடணும். இன்னும் ஏராளம் அவர்கிட்ட உண்டு. அன்பானவர்களே, இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்பதாகும். அந்த வாக்குத்தத்தம் கிடைத்த 3ஆம் நாளிலே நான் வியாதிப்பட்டேன். பயம், மரண இருளின் பயம். COVID-19 பாதிக்கப்பட்டோம். அவ்வளவு பயம் உள்ளே இருந்தது. ஆனால் ஒரு பக்கம் விசுவாசமும் இருந்தது. அதற்கு பின்பு பல குழப்பங்கள், பல காரியங்களில் வேதனைகள், இப்படியெல்லாம் பல காரியங்கள், பல போராட்டத்தை நான் சந்தித்தேன். இந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார். இந்த பாடலுக்கு ஒரு சரியான ராகம் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் என்று யோசித்து நான் போட்டு பார்த்தேன். எனக்கு ராகம் வரவில்லை. உடனடியாக என்னுடைய மூத்த மருமகன் காட்மெண்ட்டை கொடுத்தேன். அவர் இதுக்கு ஒரு அழகான ராகம் போட்டார். என்னுடைய மருமகனுடைய அண்ணன் பாஸ்டர் பிராமிசன் இதை அழகாய் பாடி எனக்கு அனுப்பியிருந்தார். கேட்டபோது திரும்ப 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 இந்த பாடலை கேட்டுக்கொண்டே இருந்தேன். எனக்கு ஒரு யோசனை வந்தது, அவரை வைத்து ஏன் இந்த பாடலை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடாது என்று யோசித்தேன். இதோ சாயர்புரத்தில் ஊழியம் செய்கிற சர்ச் ஆஃப் காட் அசிஸ்டன்ட் பாஸ்டர் என்னுடைய மருமகனுடைய அண்ணன் பாஸ்டர் பிராமிசன், அவர் இப்பொழுது உங்களுக்கு இந்த பாடலை கற்றுக் கொடுப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சென்னை திருவெற்றியூர் டுனாமிஸ் ஏஜி சபை விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த கடுமையான நாட்களிலே ஆண்டுடைய கிருபை இம்மட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாத்தது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லி. ஆமாம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஆண்டுடைய கிருபை தான் நம்மை ஒவ்வொரு நாளும் அனுதினமும் பத்திரமாய் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது.
தாங்க முடியாத சூழ்நிலைகள், பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அவருடைய கிருபை நம்மை தாங்கிக் கொள்ளுகிறது, சூழ்ந்து கொள்ளுகிறது. அவருடைய கிருபை நம்மை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அந்த கிருபையை எண்ணி இந்த காலவேளையில நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை கற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை இந்த காலவேளையில நாம் ஒருமித்து உயர்த்துவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய கிருபையினாலே நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. சேர்ந்து கற்றுக்கொண்டு நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டுவோம். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. இந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த கிருபை பெரியது. தாங்க முடியா பாரத்தினா தள்ளாடி நடந்தே, தாங்க முடியா பாரத்தினா தள்ளாடி நடந்தே, தாங்கி நடத்தும் கிருபையினா உயிர் வாழ்கின்றேனா, தாங்கி நடத்தும் கிருபையினா உயிர் வாழ்கின்றேனா. கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. எல்லாரும் சேர்ந்து நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் களிப்போடு நடந்தேன், மரணத்தின் பள்ளத்தாக்கை பயமின்றி கடந்தேன். ஒரு எளிதான ராகம்தான், நீங்க கற்றுக்கொண்டிருப்பீங்க விசுவாசிக்கிறேன். என் கூட சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கண்ணீரின் பள்ளத்தாக்கில் களிப்போடு நடந்தே, பாடுங்க. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் களிப்போடு நடந்தே, மரணத்தின் பள்ளத்தாக்கை பயமின்றி கடந்தே, மரணத்தின் பள்ளத்தாக்கை பயமின்றி கடந்தே. கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. ஆமென். கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. நேசக்கரம் நீட்டி என்னை பாசத்தால் அணைத்தீ, சொல்லுங்க எல்லாரும் ஆமென். நேசக்கரம் நீட்டி என்னை பாசத்தால் அணைத்தீர், இயேசு நாமம் சொல்லும்போது என் துன்பம் மறக்க வைத்தீர், என் இயேசு நாமம் சொல்லும்போது என் துன்பம் மறக்க வைத்தீர். கிருபை பெரியது, சொல்லுவோம். கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. சித்தம் அறிந்து வாழ்ந்திடவே தேவ வார்த்தை தந்தீர், சித்தம் அறிந்து வாழ்ந்திடவே தேவ வார்த்தை தந்தீர், நித்தம் என்னை பாதுகாத்து உந்தன் வீட்டில் சேர்ப்பீர், நித்தம் என்னை பாதுகாத்து உந்தன் வீட்டில் சேர்ப்பீர்.
கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. ஆமென். கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. தாங்க முடியா பாரத்தினா தள்ளாடி நடந்தே, தாங்க முடியா பாரத்தினா தள்ளாடி நடந்தே, தாங்கி நடத்தும் கிருபையினா உயிர் வாழ்கின்றேனா, தாங்கி நடத்தும் கிருபையினா உயிர் வாழ்கின்றேனா. கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. பாடுவோம் எல்லாரும். கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. ஆமென். கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாய் சேர்ந்து மறுபடியும் நீங்க எல்லாரும் உண்மையா கற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். இருக்கிற இடத்துல ஆண்டவரே உடைய கிருபையினாலதான் மரண பள்ளத்தாக்கை உடைய வாழ்க்கையில பயமின்றி கடக்க வைத்தீங்க ஆண்டவரே. உடைய கிருபை இம்மட்டும் எங்களை பாதுகாத்து நடத்தினதுக்காய் நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டுடைய கிருபைக்காக ஆண்டவருடைய நன்றி செலுத்தி இந்த காலையில் மறுபடியும் ஒரு விஷயம் கூட நல்ல உற்சாகமா சந்தோஷமா ஆண்டுடைய கிருபை எண்ணி கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஆமென். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டுவோமா. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கிருபை பெரியது, இந்த கிருபை பெரியது ஆண்டவரே. தாங்க முடியா பாரத்தினா தள்ளாடி நடந்தே, தாங்க முடியா பாரத்தினா தள்ளாடி நடந்தே, தாங்கி நடத்தும் தாங்கி நடத்தும் கிருபையினா உயிர் வாழ்கின்றேனா, தாங்கி நடத்தும் கிருபையினா உயிர் வாழ்கின்றேனா. கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் களிப்போடு நடந்தே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் களிப்போடு நடந்தே, மரணத்தின் பள்ளத்தாக்கை பயமின்றி கடந்தே, மரணத்தின் பள்ளத்தாக்கை பயமின்றி கடந்தே. கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. ஆமென். கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. சொல்லுவோம் எல்லாரும். கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. நேசக்கரம் நீட்டி என்னை உம் பாசத்தால் அணைத்தீர், நேசக்கரம் நீட்டி என்னை உம் பாசத்தால் அணைத்தீர். இயேசு நாமம் சொல்லும்போது என் துன்பம் மறக்க வைத்தீர்,
இயேசு நாமம் சொல்லும்போது என் துன்பம் மறக்க வைத்தீர். கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. ஆமென். கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. சித்தம் அறிந்து வாழ்ந்திடவே தேவ வார்த்தை தந்தீர். உம் சித்தம் அறிந்து வாழ்ந்திடவே தேவ வார்த்தை தந்தீர். நித்தம் என்னை பாதுகாத்து உந்தன் வீட்டில் சேர்ப்பீர். நித்தம் என்னை பாதுகாத்து உந்தன் வீட்டில் சேர்ப்பீர். கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. ஆமென். கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. ஆமென். கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. ஹல்லேலூயா. கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. தாங்க முடியா பாரத்தினார் தள்ளாடி நடந்தேன். தாங்க முடியா பாரத்தினார் தள்ளாடி நடந்தேன். தாங்கி நடத்தும் கிருபையினார் உயிர் வாழ்கின்றே நான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அந்த வரிகளாமே. தாங்கி நடத்தும் கிருபையினார் உயிர் வாழ்கின்றே நான். கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. ஹல்லேலூயா. கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. ஆமென். கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. 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 ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய கிருபையினால நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்துவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிரயோஜனமாக இருந்துச்சா? ஆறுதலாக இருந்துச்சா? தங்க முடியா பாரத்தினால் தள்ளாடி நடந்தேன். உங்கள் வாழ்க்கையினுடைய அனுபவம் தான். ரைட். ரொம்ப சந்தோஷம். இப்போ இன்னொரு பாடலை நாம் பாட போகிறோம். என்ன தெரியுமா? உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. ஆமான்னு ஒத்துக்கிறீங்களா? எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆமாண்டவரே, உங்களோட செலவிடுற நேரம் ஒரு நாள் வீண் போகவே போகாது. எல்லாம் சேர்ந்து அந்த பாடலை பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே.
வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மண்ணான நான் உன்னாமம் வாழ்க என்று தொழுகிறேன் ஐயா. பூமியிலே மண்ணான நான் உன்னாமம் வாழ்க என்று தொழுகிறேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. என் இயேசுவே உம்மாவியா ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. என் இயேசுவே உம்மாவியா ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையும் உழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையும் உழைக்கணுமையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. ஆமேன். பாடுனா மட்டும் பத்தாது, ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? உட்காந்து காத்திருந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. இந்த பாடலை திரும்ப 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 நீங்கள் பாடிக்கொண்டே இருங்க. கர்த்தருடைய நாமம் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படும். நீங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுவீர்கள். இன்னொரு பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். என்ன தெரியுமா? இன்றைக்கு தேவனுடைய பிரசங்கத்தை ஒட்டியதான, தேவனுடைய வார்த்தையை ஒட்டிய ஒரு பாடல். நீங்களே அந்த பாடலை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சேர்ந்து பாடுவோம். ஆமென். இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம்
வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம் தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் நின்றீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. ஓஹோ தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. மாறாவின் தண்ணீரை கடக்க செய்தீர், மதுரமாம் நீரூற்றை தந்து விட்டீர். மாறாவின் தண்ணீரை கடக்க செய்தீர், மதுரமாம் நீரூற்றை தந்து விட்டீர். தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா. தாகம் எல்லாம் தீர்த்தீரையா, ஓ ஜீவ தண்ணீர் தந்தீரையா. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. வாக்களித்த தேசம் சேர்த்திடுவீர், வழுவாமல் என்றும் காத்திடுவீர். வாக்களித்த தேசம் சேர்த்திடுவீர், வழுவாமல் என்றும் காத்திடுவீர். பற்றிக் கொள்வோம் உம்மை என்றும் இயேசுவையே பின்பற்றுவோம். பற்றிக் கொள்வோம் உம்மை என்றும் இயேசுவையே பின்பற்றுவோம். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே.
செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. ஆமென். நல்ல பாடல், ஆராதனை, இவைகளெல்லாம் தேவன் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இது அறிவிப்பு நேரமாக நான் எடுத்துக்கொள்கிறேன். செவ்வாய்க்கிழமை தோறும் நமக்கு வேத பாடம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 33-34 பேர் அதில் கனெக்ட் ஆகிறார்கள் ஜூமில். ஒருவேளை வீட்டில் இருக்கிறவர்களாம் சேர்த்தால் ஒரு 50 பேர் கலந்து கொள்ளலாம். சபையார் அத்தனை பேரும் கலந்து கொண்டால் நலமாக இருக்கும். போன வாரத்தில் விசுவாசத்தை பற்றி உங்களோடு கூட பேசினேன் இல்லையா? எதன் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும், நம்முடைய விசுவாசம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாரத்திலும் ஒரு அருமையான பைபிள் ஸ்டடி நமக்கு உண்டு. மறந்து விடாமல் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெபத்தை விட்டு விட வேண்டாம். முதலாவது தனி ஜெபம், குடும்ப ஜெபம், மூன்றாவது குழு ஜெபம். வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள், வாலிப பிள்ளைகள் என்று நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை விடாமல் தொடர்ந்து செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக, உங்கள் தேவைகளுக்காக நான் இப்பொழுது ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறேன். நல்ல பிதாவே, எங்கள் சபை மக்களுக்காக, இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ கண்ணீர், எவ்வளவோ பிரச்சனை, இவைகளின் மத்தியிலே நாங்கள் உம்மை நேசிக்கவும் உம்மை உத்தமமாய் பின்பற்றவும் எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் குறைவின்றி ஆசீர்வதிப்பீராக. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கும் போது, இந்த ஆராதனைகளை பங்கு பெற்று கொண்டிருக்கும் பொழுதே சரீரத்தில் யாராவது பலவீனமாக இருப்பார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களுடைய எல்லா பலவீனங்களும் மாறும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய உன்னதமான வல்லமை இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. ஒரு பரிசுத்த தேவனுடைய கரத்தில் இருக்கிற வல்லமை இறங்கி வருவதாக. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பொருளாதார ரீதியில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. ஆமென். அந்த கொஞ்சம் எண்ணெயை வைத்து அந்த விதவனுடைய பாத்திரத்தை எவ்வளவாய் பெருக பண்ணினீர், அதே போல உம்முடைய பிள்ளைகள் கையில் கொஞ்சம் பணத்தை வச்சுக்கிட்டு நான் இதை வச்சு எப்படி சமாளிக்க போறேன்னு கண்ணீரோடு இருக்க பிள்ளைகளுக்கு நீர் அதை வர்த்திக்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விருத்தி அடைய பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலைகள் சீக்கிரத்தில் கிடைக்கட்டும். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழட்டும். மற்றவர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அளவில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரத்தை, பொருளாதாரத்தில் நீர் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆள்கிறவர்கள் புத்தியோடு ஆண்டவரே ஆளுகை செய்ய நீர் உதவி செய்வீராக. தமிழக அரசுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறீர். யோசித்து யோசித்து எந்த வேலைக்கு யாரை ஆண்டவரே அந்த பணியில் அமர்த்த வேண்டும் என்று யோசித்து செயல்படுகிறதை நாங்கள் பார்க்க வேண்டும். இப்படியே நேர்த்தியாய் போகட்டும். இந்த அரசாங்கத்தினுடைய பேர் கெடும்படி யாரும் எதிலும் நடந்து கொள்ளாதபடி தேவன் காத்துக்கொள்வீராக. எங்கள் ஜெபம் ஒரு நாளும் வீண் போவது கிடையாது. ஒவ்வொரு நாளும் ராஜாக்களுக்காக, ஆளுகை செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். அது எங்களுடைய கடமை. அதை நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும் உடைய வார்த்தையின் மூலமாக எங்களை பலப்படுத்தும், எங்களை உணர்த்தும். உடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த வாரத்தில் கர்த்தரை ஆராதிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். நல்ல ஒரு புதிய பாடலை கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்தார். அன்பானவர்களே, தொடர்ந்து உங்களுடைய வீடுகளிலே இந்த பாடலை தொடர்ந்து பாடிக்கொண்டே இருங்கள். ஆண்டவருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையிலே பெருகும். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது,
இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டீர்கள், நன்றியறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். இன்றைக்கு செய்தி என்னவென்றால், தேவனுடைய எதிர்பார்ப்பு. நாம் எதிர்பார்க்கிற எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்தார். இதுவரை பல காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எதிர்பார்த்த காரியங்களை நமக்கு செய்தார். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். எதிர்காலத்திலே நம்முடைய எதிர்பார்ப்புகளை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். இந்த கால வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு மட்டும் எதிர்பார்ப்பு அல்ல, தேவனுக்கும் எதிர்பார்ப்பு உண்டு. பிள்ளைகள் அப்பா அம்மா பார்த்துக்குருவாங்க, எங்கள் அப்பா செய்வார், எங்கள் அம்மா செய்வாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பிள்ளைகளுக்கு இருந்தாலும், பெற்றோருக்கும் சில எதிர்பார்ப்புகள் உண்டு. எங்கள் பிள்ளைகள் ஏதாவது செய்ய மாட்டார்களா, நாம் இவ்வளவு வளர்த்தோமே இவர்கள் இதை செய்ய மாட்டார்களா என்று. அதை போலதான் நம்முடைய பரமபிதாவுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. அதில் ஒன்றுதான் நன்றி உள்ளவர்களாக நாம் வாழ்வது. இந்த கொரோனா வியாதியின் நாட்களிலே நம்முடைய ஜீவனை ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். வேலை இல்லாத நாட்களிலே நம்முடைய தேவைகளை தேவன் சந்தித்திருக்கிறார். மன உளைச்சல்கள், மனபாரங்கள், வேதனைகள் இதையெல்லாம் ஆண்டவர் மாற்றி ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற சில காரியங்களை பற்றி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எப்பொழுதுமே நம்முடைய எதிர்பார்ப்பை மட்டுமே தேவனிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. அது ஆரம்ப காலத்தில் வளர்ச்சி அடையாத அல்லது முதிர்ச்சி அடையாத ஒரு கிறிஸ்தவத்தினுடைய அனுபவம் தான் எப்போவுமே ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்து கொண்டே இருப்பது. உதாரணமாய் சொல்லுகிறேன், அம்மா அப்பா வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா, கடைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ஏதாவது மிட்டாய் வாங்கிட்டு வருவாங்க, சாக்லேட் வாங்கிட்டு வருவாங்க, பிஸ்கட் வாங்கிட்டு வருவாங்கன்ட்டு ஒவ்வொரு முறையும் அந்த பிள்ளைக்கு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். வெளிநாட்டிலிருந்து அப்பா வருகிறார் என்றால் எனக்கு அதை வாங்கி கொண்டு வருவார், இதை வாங்கி கொண்டு வருவார் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒன்று நமக்கு வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டே இருப்போம். பிள்ளைகளும் அப்படித்தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் எதிர்பார்ப்பது போல நானும் உங்களிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறேன். ஆண்டவருக்கு உணர்வு இருக்கு இல்லையா, ஆண்டவருக்கு உணர்ச்சி இருக்கு இல்லையா, அப்போ அவருக்கும் நம்மிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார், எதிர்பார்க்கிற தேவன். அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். யோசித்து பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்த நாட்களிலிருந்து அதற்கு பின்பு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாட்களிலிருந்து இதுவரை எவ்வளவோ நமக்கு செய்திருக்கிறார். ஏன் ஆண்டவரை அறிந்த நாட்களிலிருந்து என்று சொல்லுகிறேன் என்றால், ரட்சிக்கப்படாமலே இயேசுங்கிற நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து எவ்வளவோ அற்புதங்களை பெற்றிருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்படாத காலங்களிலும் அவர் நமக்கு அற்புதம் செய்தார். ஏனென்றால் அவருடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து நாம் கேட்டபோது தந்தார். ஆனால் ஒரு நாளிலே அதைவிட மிகப்பெரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பு என்பதை கண்டுகொண்டபடினால் நம்முடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், என்னை ரட்சியும் என்று நாம் அவரிடத்தில் வந்தோம். இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும் நீக்கி கழுவி நம்மை சுத்திகரித்தது. நாம் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்முடைய கவனம் வித்தியாசமாய் மாறிவிட்டது. ஒரு சிறுபிள்ளை போல எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பதை விட பூரணராகும்படி, கடந்து போகும்படி நாம் இந்த சரீரப்பிரகாரமான தேவைகளில் மட்டும் கவனம் கொள்ளாமல் நம்முடைய ஆவிக்குரிய தேவைகளிலும் கவனம் வைத்து ஆவிக்குரிய எதிர்பார்ப்போடும் நாம் வாழ்ந்தோம். நாம் பொதுவாக ஒரு கிறிஸ்தவர்களாய் வாழும்போது இந்த சரீரப்பிரகாரமான ஆரோக்கியம், பொருளாதார தேவைகள், மனதுக்கு தேவையான ஆறுதல், சமாதானம் என்று இந்த சரீரத்துக்கு தேவையான காரியங்களை குறித்த எதிர்பார்ப்பே நமக்கு இருந்தது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு பாவத்தை மேற்கொள்ள வேண்டும், தேவனுடைய வல்லமை வேண்டும், தேவனுடைய வரங்கள் வேண்டும், தேவனுடைய கிருபைகள் வேண்டும் என்று பாவத்தை மேற்கொள்வதற்கு ஆவிக்குரிய தேவைகளை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருந்தது. இதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றி கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறார். இப்படி நமக்கு எல்லாவற்றையும் செய்கிற தேவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. அதனால்தான் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். இது ஒரு மனிதன் தேவனுக்கு நன்றி கடன் பட்டவனாக இருப்பதை வெளிப்படுத்துவதை காட்டுகிறது.
ஆண்டவர் எனக்கு இவ்வளவு செஞ்சிருக்காரு, நான் அவருக்கு ஏதாவது செய்யணும். இதுதான் நன்றி. ஆண்டவர் சொல்றாரு, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். யாராவது ஒருவர் உங்களுக்கு ஒரு இக்கட்டான நேரத்தில் உதவி செய்தார் என்றார், அல்லது உங்களுடைய உயிர் போகக்கூடிய நேரத்தில் ஏதோ ஒன்றை செய்து உங்களை காப்பாற்றி இருப்பார் என்றால், வாழ்நாள் முழுவதும் அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்க காரணம் இவர்தான் என்று சொல்வீர்கள். இவருடைய தயவினால் தான் இன்றைக்கு நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸ் வளருவதற்கு யாரோ உங்களுடைய சொந்தக்காரரோ நண்பரோ ஆரம்பத்தில் கொஞ்சம் முதலீடு போட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் இருக்கிற பொருளாதாரத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களை விட உங்களுக்கு உதவி செய்தவர் தாழ்ந்த நிலையில் தான் இருக்கிறார். ஆனால் அன்றைக்கு ஆரம்ப நிலையிலே அவர் கொஞ்சம் பணம் கொடுத்து உதவினபடினால்தான் இன்றைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறீர்கள். எனவே இன்றைக்கு நம்முடைய கையில் எவ்வளவு இருக்கிறது என்பது முக்கியமல்ல, ஒன்றுமில்லாத போது யார் நமக்கு உதவி செய்தார்கள் அதை நாம் அடிக்கடி யோசிக்கிறோம் அல்லவா? அவர்களை பார்க்கும்போது நாம் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அல்லவா? இவருடைய உதவினால தான் நான் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கேன்னு சொல்கிறோம் இல்லையா? இதை போல தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மனிதனுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லுகிறேன். தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒரு அருமையான சம்பவத்தை பார்க்கிறோம். லூக்கா 17ஆம் அதிகாரம். சில வசனங்களை நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வேதத்தை திறந்து பார்க்கிறீர்களா இல்லையா என்று தெரியவில்லை. ஏனென்றால் ஒருவேளை சர்ச்சில் மெசேஜ் கொடுத்தா நீங்கள் பைபிளை திறந்து பார்ப்பீங்க. இப்போ ஆன்லைனுங்கிறதுனால நான் அந்த வசனத்தை வாசிக்கும்போது உங்களுடைய மொபைல்லையோ அல்லது டிவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொலைக்காட்சியினுடைய திரையிலோ இந்த வசனம் தெரிகிறபடினால் அநேகர் வேதத்தை புரட்டுவதே இல்லை. நான் உங்களுக்கு தயவாய் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். இங்கே ஸ்க்ரீனில் உங்களுக்கு வசனம் வந்தாலும் ஸ்க்ரீனில் போகிற வசனத்தை விட உங்கள் பைபிளில் அது எங்கே இருக்குங்கிறத எடுத்து பாருங்கள். அப்போ தான் திரும்ப நீங்கள் வேதத்தை வாசிக்கும்போது அந்த பகுதியை மறுபடியும் நீங்கள் தியானிப்பதற்கு உதவியாக இருக்கும். லூக்கா 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்திலே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இந்த சம்பவம் என்ன என்று உங்களுக்கு தெரியும். 10 குஷ்டரோகிகள் ஒன்றாக வந்து ஜெபிக்கிறார்கள். ஒரே பிரச்சனைக்காக வருகிறார்கள், ஒரே நேரத்தில் வருகிறார்கள். ஒரே வியாதி, ஒரே நேரத்தில் ஒன்றாக வந்து ஜெபிக்கிறார்கள். எல்லாருக்கும் ஒரு பதில் தான் ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்கள் போங்கள், போய் ஆசாரியருக்கு நீங்கள் காண்பியுங்கள் என்று சொன்னார். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பியுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? வேதத்தின் அடிப்படையில் ஒருவனுடைய குஷ்டரோகம் நீங்கி இருக்கிறதா நீங்கவில்லையா என்பதை ஆசாரியர்கள் பார்த்து செக் பண்ணி, ஓகே, இவன் சுத்தமாகிவிட்டான் என்று சொல்ல வேண்டும். அப்படி சுத்தமாகிவிட்டால் அதற்குரிய நன்றி கடனாக ஒரு காணிக்கையை அவன் செலுத்த வேண்டும். எனவேதான் ஆண்டவர், நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பி என்று சொன்னாலே அந்த வார்த்தைக்கு பின்பாக என்ன அர்த்தம் இருக்கிறது? நான் இதை சொல்லும் போதே நீ சுகமாயிட்ட என்றுதான் அர்த்தம். அதனால் தான் பார்க்கிறோம், அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். பாருங்க, நீங்கள் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில். இப்போ சுகமானாத்தானே நான் ஆசாரியனுக்கு போய் காண்பிக்கணும். நாங்கள் சுகத்துக்காகத்தானே வந்திருக்கிறோம், சுகம் கிடைக்கட்டும் நாங்கள் போய் ஆசாரியனுக்கு காண்பிக்கிறோம் என்றல்ல. இவர் சொன்னார்னா அப்படியே நடக்கும் என்கிற விசுவாசம் இருந்தபடினால் நீங்கள் போய் காண்பீங்கள் என்று சொன்ன உடனே சுகம் ஆகிவிட்டது என்று நினைத்தார்கள். இதில் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எதையுமே நமக்கு ஒரு வார்த்தையாக சொல்லும்போது அவர் சொல்லிட்டா நடந்துரும் அப்படின்னு விசுவாசிக்கணும். கண்டு விசுவாசிப்பதை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான்.
நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்று சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சு போச்சு, சுகமானா தானே ஆசாரியன்ட்ட காண்பிக்கணும், நம்ம சுகமாயிட்டோன்ட்டு போனாங்க. அப்படி விசுவாசித்து போகையில் சுகமாகிவிட்டார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் திரும்பி வருகிறான். இன்னைக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வர்றாங்க. ஏனென்றால் தேவைகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, வியாதி இருக்கிறது. நல்லது, நம்முடைய ஆண்டவர் பிரச்சனைகளை தீர்க்கிறவர், வியாதியை தீர்க்கிறவர், கண்ணீரை துடைக்கிறவர், நம்முடைய கவலைகளை போக்குகிறவர். ஆனால் நீங்கள் கேட்ட காரியத்தை பெற்றுக்கொண்ட பின்பு எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறீர்கள், நன்றி சொல்கிறீர்கள் யோசித்து பாருங்கள். நாம் இந்த ஆராதனைகளை பாடினோம் இல்லையா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்மை செய்ய ஒரு தேவன் உண்டு, நன்றி சொல்ல என் இதயம் உண்டு. ஆம், நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பெற்றுக்கொண்ட காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோமா? யோசபாத் ஏராளமான ஜனங்களோடு யுத்தம் பண்ண பயந்து கொண்டிருந்த போது ஆண்டவர் அவனுக்காக யுத்தம் பண்ணினார், ஜெயத்தை கொடுத்தார். உடனடியாக வீட்டுக்கு போய்விடாமல் அவர்கள் பெரக்காவில வந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள், நன்றியை காட்டினார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில நன்றியை காட்ட வேண்டும், நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவன் திரும்பி வந்தான், திரும்பி வந்தவன் மேல் சந்தோஷம் இருந்தாலும் திரும்பி வராதவர்களை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இன்றைக்கு திருச்சபையே ஆண்டவர் உங்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறாரே, அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? தாவீது சொன்னது போல நன்றியை வெளிப்படுத்தக்கூடிய விதங்கள் பலவிதம். என்னவென்றால், முதலாவது, நான் அவரை துதித்து பாடி அவரை ஆராதிக்க வேண்டும், நன்றி பாடல்களை பாட வேண்டும். ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்களுடைய பாடல் புத்தகத்தில் அதிகமான அளவுக்கு நன்றி பாடல்கள் ஏராளம் இருக்கும். ஏனென்றால் அவருடைய இருதயம், நான் பாவியாக இருந்தேன், நான் அக்கிரமக்காரனாக இருந்தேன், ஆண்டவர் என்னை ரட்சித்தார், எனக்கு விடுதலை கொடுத்தார், எனக்கு அபிஷேகத்தை கொடுத்தார். இந்த உள்ளம் நன்றினால் பொங்க வேண்டும். அடிக்கடி நான் தேவ சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் தேவையை குறித்து பேசுவதை விட பெற்றுக்கொண்டவைகளுக்காக நன்றி செலுத்துவேன். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நன்றி உள்ளவர்களாக இருங்கள். ஒரு மனிதனுக்கு நாம் நன்றி உள்ளவனாக இருக்கிறோமே, மனுஷனை பார்க்கும்போதெல்லாம் சொல்கிறோமே, நன்றி உள்ளவர்களாக இருங்கள். அன்பானவர்களே, தாவீது ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருந்தான். தேவரீர் என்னை இதுவரை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று கேட்கிறான். அவனுடைய உள்ளத்தில் இருந்த நன்றியை வெளிப்படுத்துவதற்கு தாவீது 2 காரியங்களை செய்தான். முதலாவது, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். 116ஆம் சங்கீதத்தில், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று 116ஆம் சங்கீதம் 12-13 வசனங்களிலே வாசிக்கிறோம். அதே போல 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவனுடைய சத்துருக்களுக்கெல்லாம் அவனை விலக்கி இளைப்பார பண்ணின போது அதையெல்லாம் நினச்சி பார்க்குறான். ஒரு காலத்தில் வனாந்தரத்தில் ஓடிக்கிட்டு இருந்தோம், நிற்க நிலையில்லாமல் ஒரு நாடோடியை போல வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாத்து அழைத்து வந்து ஒரு ராஜாவாக நல்ல இடத்திலே என்னை வைத்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான வருமானம் இல்லாமல் வேலை மாறி மாறி போய் அந்த கம்பெனி அந்த கம்பெனி ஒரு நிலையில்லாமல் போயிருந்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான வருமானத்தை கொடுத்து ஒரு ஸ்தானத்தை கொடுத்து உங்களை உட்கார வைத்திருக்கிறாரே, அவருக்கு நன்றி சொல்கிறீங்களா? அவருக்கு நன்றி சொல்கிறீங்களா? அப்படி அவன் நினைத்த போது என்ன செய்தான்? ஆண்டவரே, நான் வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருந்தேன், நான் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தேன், சமாதானம் இல்லாமல் இருந்தேன், இப்பொழுது எல்லா சத்துருக்களுக்கும் என்னை விலக்கி என்னை ஒரு சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து விட்டு நான் உமக்கு நன்றியாக இருக்க விரும்புகிறேன். என்ன செய்ய விரும்புகிறேன்? இவ்வளோ பெரிய வீட்டை எனக்கு கொடுத்துருக்கிறீர், கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட வீட்டை எனக்கு கொடுத்துருக்கிறீர், அட்லீஸ்ட் உமக்கு ஒரு ஆலயத்தையாவது நான் கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். பிரதியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். வெறும் ஸ்தோத்திரத்தில் மட்டும் நம்ம போயிடக்கூடாது. ஸ்தோத்திரத்துக்கு செலவு கிடையாது. ஆனால் நம்மை ஆசீர்வதித்த தேவனுக்காக நாம் செலவு பண்ணப்பட வேண்டும், செலவு செய்ய வேண்டும். நம்மை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மை அபிஷேகத்துக்குள்ளே நடத்தினவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கட்டி காத்து நம்மை வளர்த்து நம்மை கொண்டு வருகிற சபைக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதெல்லாம் செய்யும்போது
ஆண்டவர் சொல்வார், இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய காரியங்களிலே நம்முடைய நன்றியை வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வது, கர்த்தருடைய காரியங்களுக்காய் கொடுப்பது. தாவீது ஏராளமான காரியங்களை சவதரித்து வைத்தான். நன்றி உணர்வு. எனவே அவனுடைய வாழ்க்கையில ஏராளமாக ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவருக்காக. வார்த்தையிலே சொல்லக்கூடிய நன்றிக்கு செலவு கிடையாது. அது கூட நிறைய பேருக்கு கஷ்டம். வார்த்தையிலே சொல்லக்கூடிய நன்றிக்கு செலவு கிடையாது. நன்றியை செலவில் காட்ட வேண்டும். எவ்வளவோ வரவை எனக்கு கொடுத்துருக்கிறாரே. நான் அடிக்கடி யோசிப்பேன், ஒரு பெரிய ஷாப்பிங் மாலில் போய் உங்களுக்காக ஒரு பொருளை வாங்கும்போது உங்களுடைய பர்ஸை திறந்து எத்தனை ஆயிரங்களை கொடுத்தாலும் உங்களுக்கு மனது வலிக்காது. ஏனென்றால் அதை உங்களுக்காய் செலவழிக்கப் போகிறீர்கள். மளிகை கடையில் போய் எத்தனை ஆயிரங்களுக்கு ஜாமான் வாங்கினாலும் உங்கள் பர்ஸை திறந்து கொடுக்கும்போது உங்களுக்கு வலிக்காது, உங்களுக்கு கஷ்டம் வராது. அதே போல் ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து விதவிதமாக நாவிற்கு ருசியாக நீங்கள் சாப்பிட்டு விட்டு எத்தனை ஆயிரங்கள் பில் வந்தாலும் அதை கொடுக்கும்போது பரவாயில்லன்னு சந்தோஷமாக கொடுப்பீங்க. ஆனால் தேவனுடைய காரியங்களுக்காக உங்கள் பர்ஸை திறக்கிறீங்களா அல்லது திறக்கும்போது உங்களுக்கு வலிக்குதா? இந்த அளவுக்கு உங்களை கொண்டு வந்து ஒரு பொசிஷனில் உட்கார வச்சது யாரு? தேவன். அவருக்கு நன்றி கடனா. அவருடைய ஆலயத்தினுடைய காரியங்கள், அவருடைய ஊழியத்தின் காரியங்கள், இதில் நன்றியாக இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். நாம் குறை சொல்லுவதற்கும் குற்றப்படுத்துவதற்கும் தப்பித்துக் கொள்வதற்கும் ஏராளமான காரணங்கள் உண்டு. அதே போல தேவன் நம்மையும் குற்றப்படுத்துவதற்கு, நம்மையும் புறக்கணிப்பதற்கு அவருக்கு நியாயமான காரணங்கள் ஏராளம் உண்டு. ஆனாலும் அவர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டுதான் இருக்கிறார். எனவே நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் முதலாவது என்ன எதிர்பார்க்கிறார்? நான் செய்த எல்லாவற்றுக்கும் என் பிள்ளை எனக்கு நன்றியாக இருக்க வேண்டும். அவருடைய சரீரம்தான் திருச்சபை. அந்த திருச்சபைக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் மனம் உடைந்த போது, வேதனைப்பட்ட போது, நீங்கள் கண்ணீர் விட்ட போதெல்லாம் சபை ஆற்றி தேற்றினது. ஒருவேளை சபையின் மூலமாக சின்ன மன வருத்தம் வந்திருந்தா அதையே பெருசுபடுத்தி பூத கண்ணாடி போட்டு அதையே பார்த்து இப்படி செஞ்சுட்டாங்க, இதனால் எங்களுக்கு முடியல, அப்படி செஞ்சுட்டாங்கட்டு அதையே பார்த்து அதை சாக்காக வைத்து நீங்கள் ஊழியம் செய்வதை விட்டு விட்டீர்களா? ஆனால் உங்களுக்கு பூத கண்ணாடி போட்டு ஆண்டவர் பார்த்தாருன்னா இன்னும் ஏராளமான காரியங்கள் இருக்குது. நன்றி உள்ளவர்களாய், தேவனுடைய சபைக்கு நன்றி உள்ளவர்களாயிருங்கள், தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாயிருங்கள், தேவ மனுஷர்களுக்கு நன்றி உள்ளவர்களாயிருங்கள், உங்களுக்கு பொருளாதாரத்தில் உதவி செய்தவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாயிருங்கள். ஒரு திருக்குறள் இருக்குது தெரியுமா? நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒரு காரியம் நல்ல காரியம் இல்லையா, அதை அன்னைக்கே மறந்துடுங்க. ஆனால் ஒருத்தர் செய்த நன்மையை கடைசி வரைக்கும் மறக்கவே மறக்காதீங்க. எனவே அன்பானவர்களே, முதலாவது நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய வருகையில் பரலோகத்துக்கு போய் சேர்ந்த தேவ பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜருமாக இருக்கிறபடினால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் யாரு? இந்த யுத்தம் பண்ணுறவங்கெல்லாம் உலகத்தினுடைய ராஜாக்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு யுத்தம் பண்ணுவார்கள். ஆனால் ஆண்டவரோடு இருக்க, அந்த ஆட்டுக்குட்டியானவரோடு இருந்து யுத்தம் பண்ணுகிறவர்கள் யார்? அவரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். பரலோகத்தில் ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஆண்டவரோடு இருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டம் யார்? உண்மையுள்ளவர்கள். அன்பானவர்களே, உங்களுக்காக வேதத்திலிருந்து ஒரு சில பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது மோசேயை உதாரணமாக இந்த ஆக்கியோன் எடுத்து சொல்லுகிறார். எபிரேய நிருபத்தை எழுதின ஆசிரியர் இயேசுனுடைய உண்மை தன்மையை பேசும்போது அதற்கு உதாரணமாக மோசேயை எடுத்து பேசுகிறார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தார். ஆம், கொஞ்சத்தில் உண்மையாயிருத்தல், வேறு ஒருவனுடைய காரியத்தில் உண்மையாயிருத்தல், அநீதியான உலகப் பொருளின் மேல் உண்மையாயிருத்தல். இந்த உண்மைன்னு வந்தாலே எனக்கு இந்த 3 காரியங்கள் வந்துவிடும். அடுத்தவங்க காரியத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கணும்.
கொஞ்ச காரியத்தில் உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட கொஞ்சம் ஆடுகள், சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், சண்டே ஸ்கூல் ஊழியங்கள், ஏரியா ப்ரேயர், ஃபோனில் பண்ணுற ப்ரேயர், ஒரு 4 பேர் சேர்ந்து பண்ணுற ப்ரேயர், இதில் உண்மை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உண்மை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஃபெய்த்ஃபுல்னஸ் என்று சொல்லலாம், அல்லது உண்மைத்தன்மை என்றும் சொல்லலாம். எனவே ஆண்டவர் உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது 1 தீமோத்தேயு 1:12 நான் உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு அவர் என்னை ஏற்படுத்தினபடியால் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்பு? இவன் கையில் அந்த காரியத்தை கொடுத்தா உண்மையாய் செய்வான், அல்லது இவனுக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறோம், இவளுக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறோம், இதில் இவர்கள் உண்மையாய் இருப்பார்கள் என்று. நாம் உண்மையாக இருக்க ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். முதலாவது இந்த உண்மைத்தன்மை எங்கே வர வேண்டும்? என்னுடைய மனசாட்சிக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும். அதுதான் ஆரம்பம், அந்த ஸ்டார்டிங் புள்ளி. ஒரு காரியத்தை எழுதுறதுக்கு முன்னாடி பேனாவை வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டார்டிங் புள்ளி. இப்போ ஏ அப்படின்னு போடும்போது ஒரு இடத்துல அந்த புள்ளி வச்சுட்டு அந்த பேனாவை வச்சுட்டு தான் அப்படி மேலே கீழே இழுக்கிறோம். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு உங்கள் மனசாட்சி. உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். மனசாட்சியை ஏமாற்றக்கூடாது, மனசாட்சியை மழுங்கி போக வைக்கக்கூடாது, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்களாக நாம் இருக்கக்கூடாது. மனசாட்சிக்கு உண்மையாக இருங்க. 2வது, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற குடும்பத்தில் உண்மையாக இருங்க. இதெல்லாம் சேர்ந்து வர்றதான் ஆண்டவருக்கு உண்மையாக இருத்தல். உங்களை நம்பி ஒரு மனைவியை கொடுத்துருக்கார், புருஷனை கொடுத்துருக்கார், பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார், பெற்றோரை கொடுத்துருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா? யோசித்து பாருங்கள். நீங்கள் பரிசுத்த வாழ்க்கையை ப்ராக்டிஸ் பண்ணுற இடமே உங்கள் குடும்பம்தான். வெளியே போய் 1000 காரியங்களை பிரசங்கம் பண்ணலாம், உலகத்தையே ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிற மாதிரி வீராவேசமாக பிரசங்கம் பண்ணலாம், பாடல் பாடலாம், ஆராதனை பண்ணலாம், டிவியில் வரலாம், டிவி ஊழியங்களை 1000 காரியம். ஒருத்தன் ஷைன் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய காரியமெல்லாம் கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் ஒரு ஊழியத்தில் வளர்ந்துட்டு ஐயோ அவர் அதில் வர்றார் இதில் வர்றாருன்னு சொல்லி பிரமிக்கிறாங்க. சினிமாக்காரன் தான் எல்லா தொலைக்காட்சியிலையும் வர்றான். தொலைக்காட்சியில் வர்றது பெருசல்ல, பிரபலமாகிறது பெருசல்ல. ஆண்டவர் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன தரிசனம்? நான் பெரிய ஆளாகணும், நான் உயரணும், வரணும், நான் அந்த டிவியில் வரணும், இந்த டிவியில் வரணும், அப்படி வரணும், இப்படி வரணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உண்மையாயிரு. நீ உண்மையாக இருந்தால் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவாய். வேதம் சொல்லுகிறதல்லவா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மையாயிருங்கள். கணவனுக்கு, மனைவிக்கு, உங்கள் உறவில், உங்கள் கையில் கொடுக்கப்படுகிற பணத்தில் உண்மையாயிருங்கள். கொஞ்சத்தில் உண்மையாயிருங்கள். உண்மையாக இருந்தால் ஆண்டவருக்கு சந்தோஷம். ஏன்னா பரலோகத்துக்கு போகிறவங்க யார்? உண்மையுள்ளவர்கள். உங்கள் சிந்தையில் எப்போவுமே எது இருக்கணும்? உண்மையுள்ளவைகள் எவைகளோ. பிலிப்பியர் 4 பவுல் எழுதுகிறார் இல்லையா, உண்மையுள்ளவைகள் எவைகளோ இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்க. உண்மை உண்மை உண்மை, இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். எனவே அன்பானவர்களே, நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க தேவன் நம்மை அழைக்கிறார். 3வதாக, ஆண்டவர் அவரை நேசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இதைத்தான் முதல்ல வைக்கணும், இதுதான் பிரதானமானது. ஆனால் செய்தியிலே நான் 3வதாக கொண்டு வருகிறேன். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்களை குறித்து நன்றி தேவை, உண்மையாக இருக்கணும். அடுத்து ஆண்டவரை நேசிக்கணும். ஆண்டவரை நேசிக்க வேண்டும். ஆண்டவர் கேட்டார் தெரியுமா? பேதுருவை பார்த்து யோவான் 21 யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னில் அன்பாக இருக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டார். இன்றைக்கி உங்களை பார்த்து ஆண்டவராக தான் கேட்குறாரு. உன் குடும்பத்தில் இருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள், உன் பொருளாதாரம், உன்னுடைய வேலை, உன்னுடைய படிப்பு, உன்னுடைய மேன்மை, உன்னுடைய பதவி, எல்லாவற்றையும் விட என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு, என் பிள்ளைங்க என்னை நேசிக்கணும். பெற்றோர் சின்ன வயசுலேருந்து குழந்தைய கொஞ்சி வளர்ப்பாங்க. அந்த பிள்ளைக்கு என்ன அழகு பார்ப்பாங்க தெரியுமா? உடைகளை வாங்கி கொடுத்து அந்த பிள்ளையை அழகு பார்க்குறதுல அவ்வளவு சிரத்தை எடுத்து, நேரம் எடுத்து, பணத்தை செலவழிப்பார்கள். ஸ்கூலுக்கு போகும்போது யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்து, நல்ல அழகான பேக் வாங்கி கொடுத்து பிள்ளையை அழகு பார்ப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான காரியங்கள்லாம் வாங்கி கொடுத்து, ஏன்னா அந்த பிள்ளையை நேசிக்கிறதுனால. ஆனால் அந்த பிள்ளை வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளையும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று பெற்றோருக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. யோசித்து பாருங்கள். பெற்றோர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு எதிர்பார்ப்பு உண்டு, நான் நேசித்து வளர்த்த பிள்ளை என்னை நேசிக்கிறதா என்று. ஆண்டவரும் அப்படித்தான். என்னை நேசிக்கிறாயா?
எல்லாரை விட என்ன நேசிக்கிறையா? அப்போ ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. ஆம், அந்த எதிர்பார்ப்பில் ஒன்று தான் நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்பது. உங்களுக்கு ஒரு சம்பவத்தை பைபிளில் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதன் இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறார். இயேசுவும் போகிறார். அந்த வீட்டில் விருந்து இருக்கையில் ஒரு பெண், பாவியான ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பெண் அவருடைய பாதத்துக்கு பக்கத்தில் அமர்ந்து தான் கொண்டு வந்த விலையேற பெற்ற ஒரு தைலத்தை கொண்டு உடைத்து அவருடைய பாதத்தில் ஊற்றி தன்னுடைய தலைமயிரினால் அதை துடைக்கிறார். அவருடைய கண்ணீர் அவருடைய பாதத்தில் விழுகிறது. இதை பார்த்து கொண்டிருந்த அந்த பரிசேயன், இவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் தன்னுடைய பாதங்களை தொடுகிறவள் இன்னார் என்று அறிந்திருப்பாளே என்று யோசிக்கும்போது ஆண்டவர் அவனிடத்தில் கேட்கிறார். 2 பேர் கடன்பட்டாங்க. ஒருத்தன் கொஞ்சம் பணம், ஒருத்தன் அதிகமான பணம். 2 பேருக்குமே இந்த எஜமான் மன்னிச்சிட்டாரு. இந்த எஜமான்கிட்ட யார் அதிகமாக அன்பு கூறுவாங்கன்னா, எவனுக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவன் அன்பு கூறுவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ அவன் சொல்கிறான் 47ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். நீங்கள் லூக்கா 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 48ஆம் வசனம் வரைக்கும் வீட்டில் உட்கார்ந்து வாசித்து பாருங்கள். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவள் அன்பு கூறுகிறதைத்தான் பார்க்கிறார். இவங்கெல்லாம் இவ எப்படிப்பட்டவள், எப்படி வாழ்ந்தாள், முறைகேடாய் வாழ்ந்தாலே, விபச்சாரக்காரியாயிற்றே, பாவியான ஸ்திரீயாயிற்றே, அந்த ஊரில் நிறைய பேர் இவளால் தானே கெட்டு போனாங்க என்றெல்லாம் பழைய பாவத்தை வைத்தே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் பார்ப்பது அவள் அன்பை வெளிப்படுத்துகிறாள். பாருங்க, 38ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். 3 முறை பாதம் பாதம் பாதம். நேசத்தை வெளிப்படுத்துவது அவருடைய பாதத்தில் அமருவது. ஆண்டவருடைய மேல் அன்பாக இருக்கிறது எப்படி வெளிப்படுத்துறது? ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் 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 அப்படின்னு சொல்கிறதா? இல்லை. ஆண்டவர் மேல் அன்புள்ளவர்களாக நாம் இருப்போமானால் அவரோடு நேரம் செலவழிப்போம், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம், ஜெபம் செய்வோம். ஜெபத்தில் அதிகமான நேரம் ஆண்டவரிடத்தில் உட்கார்ந்துருப்போம். ஜெபம் நமக்கு போர் அடிக்காது. ஜெபிக்கணும்னு சொல்லும் போதே அது நமக்கு பாரமாக தெரியாது. அப்பா அம்மா ஜெபம் பண்ணணும்னு சொல்லுமே அது ஒரு பெரிய பாரமாக நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் உண்மையிலே இயேசுவை நேசிங்கன்னா அவருடைய பாதத்தில் அமர்வது உங்களுக்கு இன்பமாக இருக்கும். நேசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் சிஸ்டர் செய்தி கொடுத்தாங்க, கேட்டீங்க இல்லையா? தாவீது தேவனை அதிகமாய் நேசித்தான், அன்பு கூர்ந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்பது நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்று. தாவீது அன்பு கூர்ந்தார். இன்னும் ஏராளமான பேர் வேதத்தில் ஆண்டவரை நேசித்ததை பார்க்கிறோம். நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீங்களா? இயேசுவை நேசிச்சா அவருடைய வார்த்தைகளையும் நேசிப்பீங்க. அதனால தான் தாவீது உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லும்போது நான் உம்முடைய வேதத்தில் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், அன்பாக இருக்கிறேன், நேசமாக இருக்கிறேன். ஆண்டவரை நேசிப்பதனுடைய வெளி அடையாளம்தான் ஜெபம் பண்ணுவதும் வேதம் வாசிப்பதும். இது ரெண்டும் நாம் தேவன் மேல் இருக்கிற அன்பினால் செய்யக்கூடியது. மற்றபடி நீங்கள் பாஸ்ட்டுக்கு கணக்கு கொடுக்கணுங்கிறதுக்காகவோ அப்பா அம்மா சொல்கிறாங்கங்கிறதுக்காக ஜெபம் பண்ணுறது, அப்பா அம்மாவை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக பைபிள் வாசிக்கிறது இயேசுவை நேசிக்கிறதுக்கு அடையாளம் கிடையாது. ஆனால் இயேசுவை உண்மையிலே நீங்கள் நேசித்தால் யாருமே சொல்லாமல் நீங்கள் அவரை தேடுவீர்கள், யாருமே சொல்லாமல் அவருடைய வேதத்தை கையில் எடுப்பீர்கள். எனவே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, அவரை நேசிப்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனவே அவரை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். அவரை நேசிக்கிறவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். லூக்கா 21ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம்.
அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கப்பட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கும் உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள். ஒரு விதவை போட்ட காணிக்கை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். பணக்காரவங்களாம் நிறைய போட்டாங்க, ஆனால் இவள்கிட்ட இல்லை. எப்போவுமே பாருங்கள், இருக்கிறவங்களுக்கு நிறையா இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மனசு வராது. கொஞ்சமாக கஷ்டப்படுறவங்க தான் எப்போவுமே கொடுப்பாங்க. ரெண்டாவது, நிறையா இருந்தாலும் அவர்கள் தேவனை நேசிக்கிறவர்களாக, தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால் தேவனுக்கு கொடுப்பார்கள். இந்த தசமம் காணிக்கைங்கிறது உங்கள் கழுத்தை நெரிச்சு வாங்கிறதில்ல. நீங்கள் தேவன் மேல் அன்பாக இருந்தால், தேவனை நேசித்தால் அதனுடைய வெளி அடையாளம்தான். இவள் எப்படி கொடுத்தாலாம்? ஆண்டவர் சொல்கிறார், வறுமையிலிருந்து. நிறைவிலிருந்து கொடுப்பது வலிக்காது. இந்த வறுமையிலிருந்து கொடுக்கும்போது, எனக்கே கொஞ்சம் தானே இருக்குது, இதை கொடுத்துட்டா. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், யூடியூப்லேயும் நிறைய பேர் பார்க்குறாங்க, இதை புரிஞ்சுக்கிறட்டும். 2 சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்தது. ஒரு விஷயம், ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் என் கையில் 100 ரூபாய் தான் இருக்குது. அந்த வாரம் செலவுக்கு 100 ரூபாய் தான். இன்னும் சொல்லப்போனால் அந்த வாரத்தில் வந்த காணிக்கை 100 ரூபாய். அந்த 100 ரூபாயை நான் பாக்கெட்டில் வைத்திருக்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு இஸ்லாமிய நண்பர், அவருடைய கடையில் அவரோடு உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கிறேன். எதிர்க்க ஒரு பஸ் ஸ்டாப், திருவொற்றியூரில் இண்டிபெண்டாக ஊழியம் செய்கிற ஒரு பாஸ்டர் பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து போகிறார். ஆண்டவர் சொன்னார், நீ போய் இந்த 100 ரூபாயை அவரிடத்துல கொடு என்றார். என்கிட்ட ஒரு 500 ரூபா இருந்து 100 ரூபாயை கொடுக்க சொன்னால் எனக்கு கஷ்டமாக தெரிஞ்சிருக்காது. என்கிட்ட இருக்கிறதே 100 ரூபா தான். ஆண்டவர் போய் கொடுன்னார். சொல்லுவது தேவனாக இருந்தபடினால் மறுப்பு சொல்ல முடியவில்லை. உடனடியாக போனேன். அந்த பாஸ்டரை கூப்பிட்டேன். பாஸ்டர்னு சொன்னேன். என்ன பாஸ்டர்னு கேட்டார். இந்த மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு 100 ரூபா கொடுக்க சொல்கிறாருன்னு கொடுத்தேன். கைகளை பிடித்து கொண்டு கண்ணீர் விட்டார். என் கையில் பணம் இல்லை. இந்த வாரம் என்னுடைய சபையில் 50 ரூபா காணிக்க வந்துச்சு. ஒரு இடத்துக்கு பிரசங்கத்துக்கு கூப்பிட்டாங்க, போயிட்டு வந்தேன், காணிக்க கொடுக்கல. இருந்த பணமும் பஸ்ஸில் போயிட்டு வர்றதுக்கு செலவழிஞ்சிருச்சு. என்ன செய்வேன்னு யோசிச்சுட்டே வந்தேன். ஆண்டவர் என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கார், உங்களை கொண்டு வந்து 100 ரூபாய் கொடுத்துட்டாருன்னு சந்தோஷமாக போனார். நான் எப்படி திரும்பி வந்திருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. அவருக்கு பணம் கிடச்சிருச்சு, சந்தோஷமாக போயிட்டார். என்கிட்ட இருந்த பணமும் போயிடுச்சு. ஆனால் வீட்டுக்கு வரும்போது 100 மடங்கு திருப்பி தேவன் எனக்கு கொடுத்தார். 100 மடங்கு தருவேன், நீ கொடுன்னு சொல்லலை, நீ இருக்கிறத கொடுன்னு சொன்னார். இதே போல் இன்னொரு முறை ஒரு புத்தக கடையில் நான் புத்தகங்கள் வாங்குவதற்காக போயிருந்தேன். ஆரம்ப நாட்களில் நான் ஊழியம் செய்த போது எனக்கு அறிமுகமான ஒரு அண்ணன் அங்கே வந்திருந்தார். ஒரு நல்ல நிலையில் இருந்தவர். இப்பொழுது பார்க்கும் பொழுது ஒரு உடையெல்லாம் கசங்கின நிலைமையில், துணியை தேய்த்து கூட போடாமல் கசங்கி போன நிலைமையில், காலையில் பார்த்தால் ஒரு பீந்து போன செருப்பு போட்டிருந்தார். என்ன பண்ணுறீங்கண்ணே அப்படின்னு கேட்டப்போ, இப்போ நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு கிராமத்தில் அப்படின்னார். உடனே என்கிட்ட இருந்த பணத்தெல்லாம் ஆண்டவர் அவர்கிட்ட கொடுக்க சொன்னார். அப்போ எவ்வளோ இருந்துச்சுன்னு எனக்கு தெரியலை. ரொம்ப 10,000 20,000லாம் கிடையாது. அந்த நேரத்தில் எனக்கு பெரிதாய் காணப்பட்ட பணம். உடனே கொடுத்துட்டு வந்துட்டேன். என் உள்ள எவ்வளோ சந்தோஷப்பட்டுச்சு தெரியுமா? ஏன்னா ஆண்டவரை நேசிச்சா அவர் சொல்கிறதுக்கெல்லாம் கீழ்ப்படிவோம். இந்த பைபிளில் போட்டிருக்கு, ஆண்டவருக்கு கொடுக்கறத பற்றி, தசமபாகம், காணிக்க, தரித்திரருக்கு, ஏழைகளுக்கு, இப்படிலாம் நிறைய காரியங்கள் ஆண்டவர் போட்டிருக்கார். கொடுக்கிறவர்கள் தேவனை நேசிப்பதை வெளிப்படுத்துகிறார். இந்த பெண் விலையேறப்பட்ட தைலத்தை அவருடைய பாதத்தில் ஊற்றினாள். ஆண்டவருக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார்? இவள் என்னை நேசித்தபடினால் இப்படி செய்கிறாள். அவளுக்கு அமௌண்ட் பெருசு இல்லை, அவளுடைய அன்பு தான் பெருசு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அமௌண்ட்டு தான் பெருசாக தெரியுது, அன்பு பெருசாக தெரியலை. ரெண்டாவது, விதவை போட்ட காசை காண்பித்து இவள் அதிகமாய் போட்டாள் என்று சொல்கிறார். ஏன்னா அவளுக்கு ஆண்டவர் மேலே இருந்த நேசம். ஏராளமாக கொடுக்கலாம், நம்ம நிறைவாய் வரும்பொழுது நிறைவாய் கொடுக்குறோம். ஆனால் குறைவில் நம்முடைய சபையில் நான் பார்க்குறேன், எவ்வளோ கஷ்டப்படுறவங்க. சில இடங்கள்லாம் நம்ம சொல்லுவேன், நீங்கள் இந்த மாதம் நீங்கள் கொடுக்க வேணாம், தசமபாகம் நீங்களே வச்சுக்கோங்க, நான் ஜெபம் பண்ணி தரேன், நீங்களே வச்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது. அந்த தசமபாகத்தை வாங்குவதற்கு என் கைகள் கூசும். அந்த பிள்ளைகள் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நான் வேண்டாம் என்று சொல்லி ஜெபித்து அவர்களுக்கே திரும்ப கொடுப்பதற்கு பார்ப்பேன். அந்த நேரத்தில் அவங்க அழாத குறையாயிடுவாங்க. இல்லை பாஸ்டர், இது ஆண்டவருக்கு நாங்கள் நேசிக்கிறோம், ஆண்டவருக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி என் கை கூசும். அந்த தசமபாகத்தை வாங்குறதுக்கு என் கை கூசும். ஏன்னா கொடுக்கறதெல்லாம் வாங்கி வச்சுக்கிற ஆள் நான் கிடையாது. அவருடைய நிலைமையை பார்க்கும்போது வாங்கவே எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அவர்கள் என்னை நேசிக்கிறபடினால் தரித்திரத்தில் கொடுக்கிறார். இதுதான் மக்கதோனியா தேசத்தாருக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை.
ஆம், நேரமாகிறபடினாலே கடைசி காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 4ஆவதாக, அவருக்கு பயனுள்ளவர்களாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். வீட்டில் ஒரு ரோஜா பூ செடி வச்சாலே அதில் பூ வரணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். தோட்டத்தில் ஒரு தென்னை மரம் வச்சா அது தேங்காய் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். எந்த ஒரு செடி வச்சாலும் அதில் ஏதாவது நம்ம பிரதிபலன் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரும் அப்படித்தான். நாம் அவருக்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து, 3 பேரை கூப்பிட்டு 3 விதங்களில் கையில் கொடுத்து இதை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் எஜமான் திரும்பி வருகிறார். ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்றாரு. 5 தாலந்து வாங்கினவன், நான் இன்னும் 5ஐ சம்பாதித்தேன் என்று 10 தாலந்தை காட்டுகிறான். நல்லது, உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசின்னு சொன்னார். அதே போல தான் 2 தாலந்து வாங்கினவன் 2ஐ 4ஆய் மாற்றினேன்னு சொன்னான். அவன்லாம் 10 வச்சிருக்கானே, நீ ஏன் 2ஐ 4 ஆக்குனன்னு கேட்கல. நீ கொடுத்ததை 2 மடங்காக மாற்றிட்ட, அவ்வளோதான். அவங்க பெரிய ஊழியம் செய்கிறாங்க, இவங்க பெரிய ஊழியம் செய்கிறாங்க, நான் ஒன்றுமே செய்யலேன்னு யோசிக்காதீங்க. உங்கள் திறமைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புக்கும் நீங்கள் உண்மையாக இருந்தால் போதும். அதை ஆண்டவர் அப்ரிசியேட் பண்ணுவார். இந்த 1 தாலந்து வாங்கினவன் என்ன செய்தான்? அவன் 24ஆம் வசனம், 1 தாலந்தை வாங்கினவன் ஆண்டவனே, நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றார். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் என்னுடையதை வட்டியோடு வாங்கி கொள்வேனே என்று சொல்லி. அப்படின்னு அர்த்தம், இந்த இடத்துல வட்டிங்கிற வார்த்தையை பார்க்கக்கூடாது. நான் கொடுத்தது திரும்ப எனக்கு அதே விதமாக வரக்கூடாது, அதில் ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டும். நான் கொடுத்ததை நீ பயன்படுத்தி சம்பாதித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் இவனை குறித்து வேலைக்காரங்களுக்கு சொல்லும்போது சொல்கிறார் 30ஆம் வசனத்தில், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகியவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அதான் நரகத்தில் தள்ளுங்கிறார். யாரை? தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனமாய் இல்லாதவர்கள். பாவம் செஞ்சுதான் நரகத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் அதை செய்யாதவர்கள் அநேக அடிகள் அடிக்கப்படுவார்கள். அப்போ ஆண்டவர் உங்கள் கையில் எவ்வளோ தாளந்து கொடுத்துருக்கார், எவ்வளோ திறமைகளை கொடுத்துருக்கிறார். பவுல் சொல்லும் பொழுது தீமோத்தேயுக்கு, ஒரு வீட்டில், ஒரு பெரிய வீட்டில் பொன்னு வெள்ளி மரம் முதலான பலவிதமான பாத்திரங்கள் உண்டு. சிலவைகள் கனத்துக்கும் சிலவைகள் கனவீனத்துக்கும். அதை சொல்லிட்டு சொல்லார், எஜமானுக்கு உகந்த பிரயோஜனமான பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று. உங்கள் வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். எதற்காக தெரியுமா? இவைகளை கொடுக்கிற தெய்வத்துக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்பதற்காக. எனவே தான் ஆண்டவர் சொன்னார் அந்த மனுஷனை பார்த்து, பிரயோஜனமற்ற ஊழியக்காரன், ஏனென்றால் நான் கொடுத்த தாளந்தை பயன்படுத்தாமல் அப்படியே வைத்து விட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. லூக்கா 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதே சம்பவம் தான். பின்ன ஏன் என் திரவியத்தை காசு கடையில் வைக்கவில்லை? திரவியம் என்றால் செல்வம், பணம். திரவியம் என்று இங்கே சொல்லுகிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே சொல்லும் பொழுது என் பணத்தை என்று சொல்லுகிறார். என் திரவியத்தை, திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு, பணம் தான் செல்வம். ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம். ஆண்டவர் சொல்கிறார், நீ பிரயோஜனமான ஊழியக்காரனா, பிரயோஜனமான தேவ பிள்ளையா, நீ இருக்கிற சபைக்கு பிரயோஜனமாக இருக்கிறாயா, இருக்கிற குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருக்கிறாயா, நீ வேலை செய்கிற இடத்துல பிரயோஜனம் என்றால் எல்லாருக்கும் தான், எல்லா விதத்திலும் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு உண்டு. நான் திரும்ப சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க எதிர்பார்க்கிறார். நாம் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். எவ்வளவு எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பூர்த்தி செய்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே உங்கள் எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, இந்த ஜெப நேரத்தில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்குறீங்களா? எல்லாரும் முழங்கால் படியிட்டீங்களா? அல்லது நீங்கள் இருக்கிற இடத்துல அதே ஒருவேளை செய்தி கேட்கும்போது நீங்கள் சேரில் உட்காந்துருந்துருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் கமிட் பண்ண விரும்புகிறவங்க,
அல்லது இன்னும் நான் ஆண்டவருக்காக வாழ விரும்புகிறேங்கிறவங்க, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற விரும்புகிறேங்கிறவங்க கொஞ்சம் முழங்கால் படியிட முடிந்தால் நீங்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்க. நான் உம்மை அறிந்த நாளிலிருந்து, ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து எவ்வளவோ காரியங்களை என் வாழ்க்கையில் செய்திருக்கிறேன். எவ்வளவு ஜெபத்துக்கு பதில் கொடுத்துருக்கீங்க. எவ்வளவு அற்புதம் என் வாழ்க்கையில் நடந்திருக்குப்பா. இதுக்கெல்லாம் நான் நன்றி உள்ளவனாக இருக்கணும். என்னுடைய எவ்வளவோ எதிர்பார்ப்புகளை நீர் நிறைவேற்றினீர். ஆனால் இவ்வளவு காரியத்தை செய்த தேவனாகிய உமக்கும் எதிர்பார்ப்பு உண்டு என்பதை நான் அறிகிறேன். உம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றாமல் வாழ்ந்து விட்டதற்காக என்னை மன்னியும் ஆண்டவரே. கேட்பீங்களா? எத்தனை பேர் கேட்க விரும்புகிறீங்க? உங்கள் எதிர்பார்ப்பின்படி நான் வாழாமல் போய்விட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. கேட்பீங்களா? மற்றவங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கீங்களா? ஐயோ, என் ஃப்ரெண்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான், அவங்க எதிர்பார்ப்பாங்க, இவங்க எதிர்பார்ப்பாங்க. மனுஷனை பிரியப்படுத்த அல்ல, உங்களை அழைத்த தெய்வத்தை பிரியப்படுத்த கர்த்தர் அழைத்திருக்கிறார். கமிட் பண்ணுறீங்களா? ஆண்டவரே, உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற எனக்கு கிருபைத்தார். முதலாவது ஒரு நன்றி உள்ள இருதயம். அந்த நன்றி உள்ள இருதயம் தேவனை துதிக்க வைக்கும், தேவனுக்காய் கொடுக்க வைக்கும். உண்மையுள்ள இருதயம் ஆண்டவருக்காய் உண்மையாய் வாழ்வது, கொடுத்த வேலையால் உண்மையாக இருக்கிறது, கொடுத்த பணத்தில் உண்மையாக இருக்கிறது, கொடுத்த உறவுகளில் உண்மையாக இருக்கிறது, தேவனுடைய வீட்டில் உண்மையாக இருப்பது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். நீங்கள் அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க கர்த்தருடைய நாம மகிமைப்படும். நான் நன்றி உள்ளவனாய், நான் உண்மையுள்ளவனாய் இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறவனா, நீங்கள் என்னுடைய அன்பை எதிர்பார்க்கிறீரையா, எல்லாரையும் விட உங்களை அதிகமாக நேசிக்க எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய நேரத்தை நான் எதில் செலவிடுகிறேனோ அதை நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்ற அர்த்தம். ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்தீங்கன்னா அவரை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். உட்காருவீங்களா? ஜெபத்தில் உட்காருவீங்களா? அடுத்தவங்களுக்கு கணக்கு கொடுக்கறதுக்காக இல்லை, அல்லது வேண்டாம் வெறுப்பா இல்லை, பாசம் நேசம் அந்த அன்புனால உட்காருவீங்களா? அவருடைய வேதத்தை வாசிப்பீங்களா? ஆண்டவர் கொடுத்த தாளந்துகள் அவருக்காக பயன்படுத்துவீங்களா? பிரயோஜனம் உள்ளவர்களாக இருங்கள். ஆண்டவரே, உமக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல பிதாவே, உடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எதிர்பார்க்கிற ஒரு தெய்வம், மற்ற 9 பேர் எங்கே என்று எதிர்பார்த்தி, ஒரு திராட்சை தோட்டத்திலே அத்தி மரத்தை நட்டு வைத்து விட்டு அது கனி தர வேண்டும் என்று எதிர்பார்த்து, எங்களையும் உம்முடைய சபையாகிய திராட்சை தோட்டத்தில் நட்டு வைத்து விட்டு நாங்கள் உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன். நாங்கள் உம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற உதவி செய்யும். நன்றி உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும். உண்மையுள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும் ஐயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரமாய் அதிகமாய் நேசிக்கிறவர்களாக இருக்க, உமக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யும். கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை நாங்கள் உணர்ந்து அறிந்து புரிந்து அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும்படியாக நான் வாழ்வேன் என்கிற ஒரு அர்ப்பணிப்பு உண்டாவதாக தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய எதிர்பார்ப்பின்படி வாழ விடாமல் உம்முடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிற எல்லா பொல்லாத அந்தகாரத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்தும். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருப்பார்களாக, பிசாசை பிரியப்படுத்தாமல் இருப்பார்களாக. உம்மை பிரியப்படுத்த, உமக்கு பிரயோஜனமாய் வாழ, உம்மை நேசிக்க, உமக்கு நன்றியாய் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னைக்கும் தங்கியிருப்பதாக, ஆமென்.